Hi students, நம்ம இப்ப பயிற்சி 1.5ல இரண்டாவது சம் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of g equal to g of f எனில் k இன் மதிப்பை காண்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு சப்டிஷன் கொடுத்திருக்காங்க. முதல் சப்டிஷன் என்ன இருக்குது? f of x equal to 3x plus 2 அடுத்து g of x equal to rx minus k. என்ன கண்டுபிடிக்கணும்னா k ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? f of g equal to g of f கொடுத்திருக்காங்க. முதல் f of g கண்டுபிடிப்போம். அதாவது f of g of x எழுதிக்கலாம். f of g of x என்ன இருக்கு? rx minus k இருக்கு equal to இப்போ f of rx minus k கண்டுபிடிக்கணும். இங்க f of x இருக்குது. x க்கு பதிலா rx minus k பிரதியிட்டாலே போதும். 3 into rx minus k plus 2 3 வந்து உள்ள பெருக்கணும் equal to 18x minus 3k plus 2 18x minus 3k plus 2 f of g கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து g of f கண்டுபிடிக்கணும். அதாவது g of f of x இதில் எழுதிக்கலாம். g of f of x என்ன இருக்குது? 3x plus 2 எழுதியாச்சு. இப்போ g of 3x plus 2 கண்டுபிடிக்கணும். இங்கே xக்கு பதிலாக 3x plus 2 பிரதியிட்டாலே போதும். அப்போனா 6 into x என்ன இருக்குது? அது பதிலாக 3x plus 2 பிரதியிடணும். மைனஸ் k இருக்குது, மறக்காமல் எழுதணும். இப்போ 6 வந்து உள்ளே பெருக்க போகிறோம். 18x plus 12 minus k g of f கண்டுபிடிச்சாச்சு. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? f of g equal to g of f சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சதை வந்து இங்கே பிரதியிட போகிறோம். f of g என்னது? 18s minus 3k plus 2 equal to g of f என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 18s plus 12 minus k இருக்கு. இங்கே 18xும் இந்த 18xும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் 18x இருக்குது. இங்கிட்டு கொண்டு போனோம்னா மைனஸ் 18x இருக்கும். இங்கே ஏற்கனவே ஒரு ப்ளஸ் 18x இருக்குது. ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து மைனஸ் 3k இருக்குது. இங்கே மைனஸ் கேன் இருக்குது. அதனால கேவை வந்து இங்கிட்டு கொண்டு போய்க்கிடுவோம். கேவை இங்கிட்டு கொண்டு போனோம்னா மைனஸ் 3k இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 3k இருக்கும். இங்கே ஏற்கனவே மைனஸ் கே இருக்குது. இங்கே 12 இருக்குது, ப்ளஸ் 12 இருக்குது. இங்கிட்டு கொண்டு போவோம். ஏற்கனவே இங்கே 2 இருக்குது. ப்ளஸ் 12 இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 12 ஆகும். ஈக்குவல் டு 2k மைனஸ் 10. அதாவது 2k மைனஸ் 10 இருக்கும். ஈக்குவல் டு கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் 10 வகுத்தல் 2 அடி கொடுத்தோம்னா மைனஸ் 5. கேவோட மதிப்பு என்ன? மைனஸ் 5ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது சப்டிஷன் f of x equal to 2x minus k. அடுத்து g of x equal to 4x plus 5. இப்போ f of g கண்டுபிடிக்கணும். அதாவது f of g of x இதில் எழுதிக்கலாம். f of g of x என்ன இருக்கு? 4x plus 5 எழுதியாச்சு. ஈக்குவல் டு f of 4x plus 5 கண்டுபிடிக்கணும். இங்கே f of x இருக்குது. xக்கு பதிலாக 4x plus 5 பிரதியிட்டாலே போதும். அப்போனா 2 into 4x plus 5 மைனஸ் k. இப்போ 2 வந்து உள்ளே பெருக்க போகிறோம். 8x plus 10 மைனஸ் k ஈக்குவல் டு 8x plus 10 மைனஸ் k தான் வரும். இப்போ g of f கண்டுபிடிக்கணும். g of f of x சொல்லி எழுதிக்கலாம். அதாவது g of f of x என்ன இருக்கு? 2x மைனஸ் k. இப்போ g of 2x மைனஸ் k கண்டுபிடிக்கணும். xங்கிற இடத்துல 2x மைனஸ் k பிரதியிட்டாலே போதும். அப்புறம் 4 இன்ட்டு 2x மைனஸ் k ப்ளஸ் 5 இல்லையாச்சா? இப்போ 4 வந்து உள்ளே பெருக்கணும். 4 2 8 x மைனஸ் 4k ப்ளஸ் 5
ஏற்கனவே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி கண்டுபிடிச்சதை இங்கே எழுதணும். எஃப் ஆஃப் ஜிங்க என்னதுன்னா 8s ப்ளஸ் 10 மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8s மைனஸ் 4k ப்ளஸ் 5. இப்போ 8xம் 8sம் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது 10 மைனஸ் கே இருக்குது மைனஸ் 4k ப்ளஸ் 5 இருக்குது. இங்கே கே இந்த சைடு வச்சுக்கணும். இங்கே நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம் எல்லாத்தையும். இங்கே மைனஸ் கே இருக்குது, இங்கே மைனஸ் 4k இருக்குது. இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 4kன்னு ஆகும். ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குது, அதை எழுதிக்கிடுவோம். இங்கே ப்ளஸ் 10 இங்கிட்டு கொண்டு போனோம்னா மைனஸ் 10 ஈக்குவல் டு 3kன்னு வரும். 5 மைனஸ் 10 மைனஸ் 5ன்னு வரும். k ஈக்குவல் டு மைனஸ் 5 வகுத்தல் 3. பெருக்கலுக்கு இங்கிட்டு போச்சுன்னா வகுத்தலில் மாறும். கேவோட மதிப்பு மைனஸ் 5 வகுத்தல் 3ன்னு வரும். ரெண்டு சப்டிவிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு.